நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இங்கே ஜெயங்கொண்டம் கோடங்குடி கன்சல்டிங் சைட்டில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் காலம் பாக்ஸ் கான்கிரீட் போட போகிறோம். இந்த ஸ்டேஜில் நாம் என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பண்ணின காலம் ஸ்டார்டருக்காக தான் இந்த காலம் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அப்படி ஃபிக்ஸ் பண்ணுற காலம் பாக்ஸில் கண்டிப்பாக எல்லா போல்ட்டையும் போட்டிருக்கணும். அப்படி இல்லைனா காலம் நமக்கு காங்கிரீட் அப்போ பல்ஜ் ஆகிரும். காலம் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ண பிறகு பாக்ஸ் எல்லாம் ஒரு தடவை தூக்க சரி பார்த்துட்டு காங்கிரீட் போடுற மாதிரி இருக்கும். முக்கியமாக அவுட்டர் காலம் பாக்ஸோட டாப்பை உள் பக்கமாக இழுத்து வச்சுக்கணும். ஏன்னா தூக்கு பார்க்க ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா பாக்ஸ் வெளியில் போயிடும். மறுபடியும் தூக்கு சரி பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. காலம் பாக்ஸ் காங்கிரீட் போடும்போது M20 கிரேட் ரேஷியோவில் தான் போடணும். M20 கிரேடோட ஆக்சுவல் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:1:3. ஆனால் சாண்ட் பல்கேஜுக்காக மணல் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்க்குற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு 1:2:3 வரும். இதில் 1ங்கிறது சிமெண்ட், 2ங்கிறது மணல், 3ங்கிறது ஜல்லி. இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்புறம் இதில் சேர்க்கக்கூடிய தண்ணியோட அளவு 22 லிட்டர்லேருந்து 27 லிட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்து நல்லாயிருக்கும். கான்கிரீட் கேஸ்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுங்கள். நமக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். கான்கிரீட் கேஸ்டிங் முடிஞ்ச பிறகு டாப்பில் கவர் கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். இங்கே நமக்கு காலம் பாக்ஸு 7.25 அடி இருக்குது. நம்ம 2 இன்ச்சு டவுன் பண்ணிவிட்டு 7 அடி ஓரங்களும் யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஃபைனலாக பாக்ஸோட ரைட் ஆங்கிளுக்கு தூக்கு சரி பார்த்துட்டு கொம்பு வச்சிடணும். அவ்வளோதான். வீடு கட்டிகிட்டு இருக்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சைட்டோட அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.